ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த மார்ச் மாதத்திற்கான ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம் நாம் வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 3. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்திற்கென்று ஆண்டவர் இந்த 3வது மாதத்திற்கென்று 2 ராஜாக்கள் 3, 17, 18 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எந்த பள்ளத்தாக்கில் போய்கிட்டு இருக்கிறீங்க? நிறைய பள்ளத்தாக்கு இருக்குது. சில பள்ளத்தாக்குகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல அழுகையின் பள்ளத்தாக்கு. சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. அப்ப பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில மழையின் அனுபவம் இருக்கிறது, பள்ளத்தாக்கின் அனுபவம் இருக்கிறது, தாழ்வான அனுபவம் இருக்கிறது, உயர்வான அனுபவம் இருக்கிறது. எப்போது பார்த்தாலும் ஆண்டவர் உயர்வான அனுபவத்தையே கொடுத்து கொண்டிருப்பார் என்று இல்லை. தாழ்மையான இடத்துல, தாழ்வான இடத்துல ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு போவார். எப்போதுமே மலையில எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கும். மலைப்பாங்கான இடம் எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கும். எப்போதுமே வெயில் அதிகமாக இருக்கிறவர்கள் மலைப்பாங்கான இடத்துக்கு போவோம். நல்ல ஒரு மலைப்பாங்கான இடத்துக்கு போவோம். அங்கே போய் நம்ம ஒரு நல்ல ஒரு டூர் போயிட்டு வருவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பள்ளத்தாக்கை யாரும் விரும்ப மாட்டார்கள். சமபூமியில் வெயில் அதிகமாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறது, மழையின் அனுபவம் இருக்கிறது. அப்போ பள்ளத்தாக்கில் மலையில் எப்போதுமே மலைப்பாங்கான இடத்துல எப்போதுமே மழை பெய்யும், வளமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். மலைப்பாங்கான இடம் பெரும்பாலும் வனாந்தரமாக இருக்காது. ஆனால் சமபூமியில் பள்ளத்தாக்கில் தண்ணீருக்கு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. ஆனால் சங்கீதம் 84:6 நம்ம வாசித்திருக்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை இதற்கு இந்த வசனத்துக்கு முன்னால 2 ராஜாக்கள் 3, 17, 18க்கு முன்னால எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவார், நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள்னு சொல்லுவார். வாசிங்க. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் வெட்டுங்கள். அப்புறம் ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக உரைக்கிறாரு. கடந்த 7 மாதம் 8 மாதத்துல நீங்கள் என்னென்ன பாடுபட்டீங்களோ, என்னென்ன வாய்க்கால்களை வெட்டினீங்களோ, ஹல்லேலூயா, எப்படி அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்களோ, அதற்காக ஒரு தண்ணீரை ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவர்கள் கொடுக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் ஓடி வரும். நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் இந்த பள்ளத்தாக்கு என்ன ஆகும்? தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு 2 ஆசீர்வாதம். இது கர்த்தரின் பார்வைக்கு கடினமான காரியம், அப்படியா? இது அற்பமான காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. 2 ஆசீர்வாதம். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னது போல இந்த மார்ச் மாதத்தில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒன்று, கடந்த மாதங்களில் நீங்கள் ஜெபித்து முயற்சி செய்து நீங்கள் வாய்க்கால்களை வெட்டின அந்த காரியங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வாய்க்கால்களை வெட்டவில்லை என்றால் நீங்கள் வெட்ட ஆரம்பியுங்கள். என்னென்ன வாய்க்கால் வெட்டணும்? ஜெபங்கிற வாய்க்காலை வெட்டணும். உபவாசம் என்கிற வாய்க்காலை வெட்டியாகணும். கர்த்தருக்கு கொடுக்கவில்லை என்றால் தசமபாகம் பொருத்தனையில் அந்த வாய்க்காலை வெட்டியாகணும். ஹல்லேலூயா.
இப்போ வாய்க்கால் வெட்டின இன்னொரு நபரை பார்ப்போம். ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அங்க பிள்ளைகள் சாகுவதை பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு வாய் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாள். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். தேவன் அவனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவன் தண்ணீர் துறவை கண்டு கொண்டு போய் தூரத்திலே தண்ணீர் எழுப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 2 ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. நீ பிள்ளையை கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு தண்ணீர் கிடைக்காம கஷ்டப்படுறேன். பிள்ளை சகரனை பார்க்க மாட்டேன் என்று அழுகிறான். அழுகையின் பள்ளத்தாக்கு அதை உருவ நடந்து நீரூற்றாய் மாற்றிக்கொண்டு. அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தால் அழுதால் ஆண்டவர் அவர் கண்களை திறந்தார். ஒரு நீரூற்றை ஆண்டவர் காட்டினார். அல்லேலூயா. உன் மகனையும் பிடித்து கொண்டு அந்த மகனுடைய எதிர்காலம். இப்போ புருஷன் கைவிட்டுட்டாரு, ஆபிரகாம் அனுப்பி விட்டாரு, நீ போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்பி விட்டாரு. புருஷனும் கை விட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்? இப்போ பிள்ளையை கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக. அல்லேலூயா. இப்போ உள்ள பிரச்சனைக்கும் உனக்கு சொல்யூஷன். ரெண்டு ஆசீர்வாதம். ஆமென். இப்போ யாரெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனையில் வனாந்தர பிரச்சனையில் நொறுங்கி அழுது கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்களோ 2 ஆசீர்வாதத்தை கொடுத்தவங்களை மகிழ்ச்சிப்படுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் வாய்க்காலை வெட்டினீங்களா? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஒருவேளை நான் வாய்க்காலை வெட்டவில்லை என்றால் இந்த மாதத்திலே எல்லாரும் பாரம்பரியமாய் அனுசரிக்கிற லெந்து காலம், தவ காலம், இதிலே நீங்கள் உபவாசித்து உங்களுடைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். சும்மா மாற்றம் வரணும்னு பேசிக்கிட்டு அர்த்தம் இல்லை. நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அல்லேலூயா. ஜெபங்கிற வாய்க்காலை வெட்டுங்க, அது வழியாக தான் பதில் ஓடி வரும். உபவாசங்கிற வாய்க்காலை வெட்டுங்கள், அதனுடைய தான் பதில் ஓடி வரும். நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள், அப்பொழுது இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். தண்ணீர் நிற்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாரு? ஏன் ஆண்டவர் உபவாசிக்க சொல்றாரு? ஏன் ஆண்டவர் சில காரியங்களுக்காக நீங்கள் கேட்கணும்னு சொல்றாரு? அது வாய்க்கால், அது அந்த 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 அளவுக்கு வெட்டணும். நீங்கள் ஏன் சில ஜெபங்களுக்கு பதில் இல்லை? இன்னும் ஜெபிக்கலை, இன்னும் ஆழமாக வாய்க்காலை வெட்டலை, இன்னும் ஆழமாக வெட்டலை. அதனால தான் பதில் வரமாட்டேங்குது. இன்னும் சில காரியங்கள் தெரியலை. ஜெபிக்காலும் ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபிக்கலை. நல்லா தான் ஜெபிக்கிறோம், வசனத்தின்படி ஜெபிக்கலை. சில விஷயங்களை புரிந்து கொண்டு ஜெபிக்கலை. என்ன ஆவியோடு போராடி கொண்டிருக்கிறோம் என்று ஜெபிக்கலை. நல்லா வெட்டணும், வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்போ கொடுக்க சொல்கிறாரா? கொடுக்கணும். பொருத்தனை செய்ய சொல்கிறாரா? பொருத்தனை செய்யணும். சுவிசேஷம் அறிவிக்க சொல்கிறாரா? சுவிசேஷம் அறிவிக்கணும். எல்லாம் வாய்க்கால் தான். ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரா அங்கே போகணும். கீழ்ப்படிதல் முக்கியம். ஆண்டவர் சொன்னதை செஞ்சால்தான், ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டது, கண்டிஷன். நீ இதை செய், நான் அதை செய்வேன். வாக்குத்தத்தம் எல்லாமே உடன்படிக்கைக்கு உட்பட்டது. அல்லேலூயா. ஒரு ஒப்பந்தம், ஒரு வியாபார ஒப்பந்தம். எல்லாம் உலகத்தில் வியாபார ஒப்பந்தம் இருக்குது. நான் இதை செய்கிறேன், நீ இதை செய். அதே போல் ஆண்டவர் அப்படி நம்ம செய்யாமலே ஆண்டவர் செஞ்சிருவார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதற்கு ஏதாவது சொல்கிறாரா ஆண்டவர்? அதுக்கு ஒன்றும் சொல்லவே இல்லையே. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ என்னை தெரிஞ்சிக்கவே இல்லைப்பா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆனால் உன்னை அழைத்து நீ வந்த பிறகு ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவார், நீங்கள் அதை செஞ்சாகணும். அல்லேலூயா. செய்தால்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். சில வாய்க்கால்களை நீங்கள் வெட்டுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் இருக்கிற பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. இப்போ தண்ணீர் என்ன செய்யுது? உங்களுக்கு தாகத்தை தீர்க்குது, உங்களை சுத்திகரிக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் உடைகளை சுத்தமாக வச்சிருக்குது.
அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வர இருக்கிறது. அல்லேலூயா. அதை நீங்கள் இழந்து போகாதீர்கள். அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கு, அழுதுகிட்டே இருக்கிறீங்களா, அழுது ஜெபம் பண்ணுறீங்களா, நிச்சயமாக ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. ஆனால் நீ கொஞ்சம் வாய்க்காலா நல்லா வெட்டு, நல்லா தெரிந்து உன்னோடு போராடுகிற ஆவி பிரச்சனை என்ன என்பதை தெரிந்து கொண்டு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஒருவேளை உபவாசிக்கவில்லை என்றால் உபவாசித்து ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். ஆகார் அழுதாள், ஐயோ பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு பாயும் தூரத்திலே உட்கார்ந்து அவள் அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆகார் சத்தத்தை கேட்டார்னு சொல்லலை, ஆண்டவர் நேர கனெக்ஷன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. நீ பிள்ளையை கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். ஆண்டவர் கண்களை திறப்பார், ஒரு நீரூற்று இருக்கிறத பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த வாக்குத்தத்தின்படி நீரூற்று கூட இருக்காது. நீ காற்றையும் பார்க்க மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், எங்கிருந்து தண்ணீர் வருதுன்னே தெரியாது. அல்லேலூயா. அப்படிதான் தண்ணீர் வந்தது அங்கு அவர்களுக்கு. இந்த வசனத்தின் இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் யாரு கொடுத்தாருன்னா எலிசா தீர்க்கதரிசி மூலமாய் 3 ராஜாக்கள் மோவாபியருக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். மோவாபியர் எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னொரு ஆசீர்வாதம் அங்கே கொடுக்குறாரு. நீங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீராக நிரப்பப்படும், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும், மோவாபியர்னா அருவருப்பு. மோவாப் அம்மோன் 2 பேரும் அருவருப்பாய் பிறந்தவர்கள். இந்த அவர்கள் எல்லாருமே இந்த மோவாபியருடைய விஷயத்துல தான் இஸ்ரவேலர்கள் தவறு செய்தார்கள். இந்த மோவாபியன் ராஜாவாகிய பாலாக், அவன் தான் பிலேயாம் என்பவனை சபிக்க கூட்டு கொண்டு வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பில்லி சுனியை செய்ய கூட்டு வந்தான். அதையும் ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்கு யார் பில்லி சுனியை செய்யறா, யார் மந்திரவாதம் பண்றா? அப்ப அதை பண்ணி பழிக்கல அப்படின்னு உடனே கர்த்தர் பிலேயாமுடைய வாயை பிடிச்சிட்டாரு. நீ சபிக்க இல்லை, நீ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனாலும் பிலேயாம் சும்மா இல்லை, ஒரு மோசமான ஆலோசனை கொடுக்குறான். இந்த தேவன் அவர்களோடு இருக்கிறாரு, அப்போ அந்த தேவனை கோபப்படுத்தணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மோவாபின் குமாரத்திகளை வேசித்தனம் பண்ண அனுப்பி வை. அப்போ அனுப்பி வச்சு அவங்க வேசித்தனம் பண்ண உடனே கர்த்தருடைய வாதை அங்கே தொடங்கிருச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய வாதை அங்கே தொடங்கிருச்சு. அப்போ மோவாபு ஜாக்கிரதை. அந்த மோவாபியரை இந்த மாதிரி ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ரொம்ப நாள் நீ போராடிக்கிட்டு இருக்கிற பில்லி சூனியம் அல்லது அருவருப்பான பாவம், அதிலிருந்து விடுதலை ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கவனமாயிரு, நீ வாய்க்கால்களை வெட்டிக்கிட்டே இரு. ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, விட்டுறாத. நீ சோர்ந்து போய்விட்டாய், நீ சோர்ந்து போயிட்ட, இந்த காரியத்தில் ஜெபிச்சு என்ன நீ சோர்ந்து போய்விட்டாய். தொடர்ந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. தொடர்ந்து வாய்க்கால்களை விட்டு, ஆண்டவர் என்னோடு போராடுகிற ஆவி என்னன்னு எனக்கு தெரியல, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு என்று சொல்லு. உபவாசி ஜெபம் பண்ணு. இன்னும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவர் சொல்லுகிற பொல்லாத சுபாவத்தை உன்னை விட்டு விடு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றபடி வாய்க்காலை வெட்டுங்க. இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்கடுத்து அழுகையின் பள்ளத்தாக்கு அடுத்து தாழ்மையின் பள்ளத்தாக்கு. ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களை நாம் பார்க்கலாம். தாழ்மையின் பள்ளத்தாக்கு வழியாக கடந்து போன ஒருவர், நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருவர், நமக்கு ரொம்ப நெருங்கிய ஒருவர். வாசிங்க. இருக்க கடவுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை எண்ணாமல் வெறுமையாக்கி மனுஷ சாயலானார். மரண பரியந்தம், அதாவது கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் எல்லாவற்றிற்கு மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானவர் பூதலத்தோர் உடங்கும்படிக்கு மகிமையாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா.
அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாழ்மையின் பள்ளத்தாக கடந்து போறாரு. ஆமென். அவர் தாழ்த்துறாரு, அடிமை ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்துறாரு, மனுஷ சாயலானார். அவர் யார்? அவர் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், நம்ம யாருங்க? தூசி, ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. நம்மளை தாழ்த்தாம என்னை பற்றி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பேசுறீங்க? அல்லேலூயா. உங்களை தாழ்த்துங்க, தாழ்மையின் பள்ளத்தாக்கு உங்களை தாழ்த்துங்க. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவர். ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துறது இல்லை, ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் தாழ்மையாக நடந்துக்கணும்னு பைபிளில் இருக்குது. அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் மனத்தாழ்மையாயும் உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நிருபங்கள்ல இருக்குது. அல்லேலூயா. இயேசுக்கு முன்னால், ஆண்டவருக்கு முன்னால நான் தலை வணங்கி நிற்பேன், மற்றவங்களுக்கு முன்னால் தலை வணங்க மாட்டேன். இதெல்லாம் உலகத்தான் பேசுற பேச்சு. அல்லேலூயா. இது பேசுற கேட்டீங்களா? ஆண்டவன் முன்னால நான் தலை பணிவேன், மற்றவங்க முன்னால அப்படியெல்லாம் இங்கே கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாம். அல்லேலூயா. அதனாலே அப்ப தாழ்மையின் பள்ளத்தாக்கு ஆண்டவர் வாய்க்கால் வெட்டுறாரு. தன்னுடைய உடம்பு வெட்டப்பட ஒப்பு கொடுத்தார், கொத்தப்பட ஒப்பு கொடுத்தாரு, கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்தார், ஆணிகளால் அறையப்பட ஒப்பு கொடுத்தார். தன் உள்ளத்திலே தன் உடம்புலே வாய்க்கால் வெட்டிக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கொடுத்து அந்த பள்ளத்தாக்க நிரப்பிட்டாரு. அல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெட்டின வாய்க்கால்கள், அந்த தாழ்மையின் பள்ளத்தாக்க பிதாவாகிய தேவன் நிரப்பிட்டாரு. எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கொடுத்துட்டாரு. ஆமே. இயேசு என்ற நாமத்திற்கு வானோர் பூதலத்தோர் எல்லாரும் முடங்கி பணிய கிடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு மேல நமக்கு எது எடுத்துக்காட்டே தேவையில்லை. இருந்தாலும் நம்ம சொல்லணும் அப்படின்னா யோசேப்பை சொல்லலாம். அல்லேலூயா. யோசேப்பு தாழ்த்தப்பட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. தாழ்மையின் பள்ளத்தாக்குள்ளேயே போயிட்டே இருக்காரு. அவருடைய ட்ரெஸ் எல்லாம் உரியப்பட்டது, குழியில தூக்கி போடப்பட்டாரு. அப்புறம் போத்திபார் வீட்டில் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு அங்கே போனார். அவர்கிட்ட அங்கே ட்ரெஸ்ஸு மாறி சிறைச்சாலை ஜெயில் ட்ரெஸ்ஸு, கைதி ட்ரெஸ் வந்துச்சு. அங்கிருந்து எல்லாரும் தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? சாப்நாத் பண்ணையா அப்படின்னு ஒரு புது பேரை யோசேப்புக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மையின் பள்ளத்தாக்கில் உத்தமமா இருந்த யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யோசேப்பின் தேவன், யோசேப்புக்கே தேவனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி மனுஷ சாயலானார். அல்லேலூயா. மனுஷ சாயலானார். அதுவே பெரிய தாழ்மை. ஒரு பெரிய தேவன். அல்லேலூயா. ஒரு புழு பூச்சியா இருக்கிறவங்க ஒருத்த மாதிரி மாற முடியுமா? மண்ணாய் இருக்கிற ஒருவன் போல மாற முடியுமா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமேன்னு பாட்டுல ஆவிகளால் போற்றுதலை அனுபவித்தவர் நீ ஆக்களின் சத்தத்திலே அழுது பிறந்தார், மாட்டு சத்தத்தில் அழுது பிறக்கிறார். அல்லேலூயா. சிங்காசன வீட்டில் இருக்கும் தேவ மைந்தன் இங்க பிறந்தார். அதுவே பெரிய தாழ்மை இல்லையா? இப்போ நாமெல்லாம் எந்த மூளைக்கு அப்படிப்பட்ட தாழ்மையின் பள்ளத்தாக்கு போயிட்டு இருக்கீங்களா? சங்கீதம் 66:12 ஒரு வசனம் இருக்குது. மனுஷரை எங்கள் தலையின் மேல் நடந்து போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஏற பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அல்லேலூயா. அப்ப தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏற பண்ணினீர். அப்படி நடக்க அனுமதிப்பார் ஆண்டவர். நீங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்களா? தாழ்மையின் பள்ளத்தாக்கில் சறுக்கி விடுவாதீங்க, கோவப்படாதீங்க. சறுக்கி விழுந்தீங்கன்னா பிரச்சனையை சந்திப்பீங்க. அல்லேலூயா. முக்கியமான எச்சரிக்கை. அழுகையின் பள்ளத்தாக்கு போனால் அழுது ஜெபம் பண்ணுங்க, உபவாசி ஜெபம் பண்ணுங்க. எந்தெந்த பள்ளத்தாக்கில் போறீங்க? தாழ்மையின் பள்ளத்தாக்கு போனால் உங்களை தாழ்மையின் பள்ளத்தாக்கில் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறீங்க, ஜாக்கிரதை. இல்லை நீங்கள் சறுக்குனீங்கன்னா பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. நம்முடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி தான்
சோதனை வரும். நாம் முன்னாடி நிற்கணும், அப்படி நிற்கணும், இப்படி நிற்கணும் அப்படின்னா உங்களை தாழ்த்திட்டு போயிருங்க. நீங்கள் தாழ்த்தாமல் போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டியது. ஆண்டவர் தான் இந்த பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. சபையின் வாழ்க்கை, நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வாழ்க்கை இருக்குது, குடும்ப வாழ்க்கை இருக்குது, சபையின் வாழ்க்கை இருக்குது. எல்லா வாழ்க்கையிலையும் என்ன எப்படி நடத்துகிறாரோ பேசாமல் போயிடணும். அதில் நீங்கள் முரண்டு பண்ணோம் அல்லது நம்ம எதிர்த்து நின்னோம் அப்படின்னா பயங்கரம். ஏன்னா அதுக்கடுத்து பிசாசு நின்றுக்கிட்டு இருப்பான். இதில் சறுக்கி விழுகிறானான்னு பார்ப்போம் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருப்பான். நான் சொல்கிறது நீங்கள் வருகிற மாதங்களில் புரிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. இதை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் மனுஷரை தலையின் மேல் ஏறி போக பண்ணுவார். அல்லது உங்களுக்கு எதிராகவே உங்களுக்கு போட்டியாகவே ஆண்டவரே சில மனுஷர்களை ஏற்படுத்துவார் உன்னை சோதிப்பதற்காக. பி கேர்ஃபுல். இது ஆண்டவர் தான் செய்கிறாரு, நீங்கள் எதிர்க்க வேண்டாம். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு விடுங்க. இது ஆண்டவர் உனக்கு கொடுக்குற சோதனை, உனக்கு வைக்கிற டெஸ்ட்டு. இதில் நீ பாஸ் பண்ணலை அப்படின்னா வருகிற மாதங்களில் சில மோசமான பிரச்சனைகளை பிசாசு உனக்கு கொடுக்க காத்திருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. பிசாசையும் ஜெயிச்சாரு, உலகத்தையும் ஜெயிச்சாரு, தன்னுடைய மாம்சத்தையும் ஜெயிச்சாரு. அல்லேலூயா. நீ தேவனுடைய குமாரனை ஆனால் உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் அதெல்லாம் கொடுக்குறேன் போது வசனத்தை வைத்து ஜெயிச்சிட்டார். உலகம் அவருக்கு என்னென்னமோ பண்ணிச்சு. உலகம் அவரை ராஜாவாக்கணும்னு பிடிச்சிட்டு போக பார்த்துச்சு. இவர் ராஜாவாக்கணும் வேணாம் அப்படி சொல்லிட்டார். நான் சார்ந்தவன் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி டெஸ்ட் எழுதிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவரை பாருங்க, இயேசுவை பாருங்க. முதல்ல மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், நான் சார்ந்தவன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். தன்னுடைய மாம்சத்தை ஜெயித்தார், தன்னுடைய மாம்சத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அந்த தாழ்மையின் பள்ளத்தாக்கு வழியாக கடந்து போனார். எனவே பிதாவாய் தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து உயர்த்தி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. மூன்றாவதாக நெருக்கத்தின் பள்ளத்தாக்கு. தாவீது நெருக்கப்பட்டார். எல்லா விஷயங்களும் நெருக்கப்படுகிறார். பிறந்ததுலேருந்து தாவீதுக்கு நெருக்கம் தான். நெருக்கத்தின் பள்ளத்தாக்கு, நெருக்கம். சவுல் நெருக்கிறார். கோலியா குடும்பம் நெருக்குது. சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்டோன்னா குடும்பம் நெருக்கிறாங்க. மறுபடியும் அவர் ஆடு மேய்க்க போகிறார், தாழ்மையாக ஆடு மேய்க்க போகிறாரு. அப்புறம் நீ போய் இராணுவத்தில் போய் சகோதரர்கள்ட்ட உணவு கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு அங்கே போனப்போ கோலி என்ன சத்தம்னு கேட்க போனப்போ அண்ணன்மா நெருக்கிறான். எங்கே எதுக்கு வந்தேன், யாரை பார்க்க வந்தேன், அப்படி இப்படி நெருக்கிறாங்க. எரிந்து விழுகிறார்கள். தாவீது மேலே நெருக்கப்படுகிறான். சிறு வயதிலிருந்து நெருக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் கோலியாத்தை கொண்டுறவனா உடனே ஒரு பெரிய ஒரு ஆரவாரம் கிடைக்குது, அவருக்கு ஒரு புகழ்ச்சி கிடைக்குது. அதுக்கு சவுல் அதுக்கப்புறம் நெருக்கிறாரு, துரத்துறான், ஓடிக்கொண்டே இருக்கிறார் தாவீது. சவுல் தன்னை துரத்த ஓடிக்கிட்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு சவுல் காரியம் முடிய போகிற நேரத்தில் சிக்லாகளை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வருது தாவீதுக்கு. மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து தாவீது, அதில் சொல்லப்பட்ட தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனாலும் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. நீங்க நெருக்கப்படுறீங்களா? பலரால் துரத்தப்படுறீங்களா? புறக்கணிக்கப்படுறீங்களா? அவமானப்படுறீங்களா? சந்தோஷமா சகித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இது ஆண்டவர் வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம், நான் பழைய நிலைக்கு ஓடிடாதீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. பழைய குணத்துக்கு ஓடிடாதீங்க, பழைய சொந்த பந்தங்களுக்கு ஓடிடாதீங்க. அல்லேலூயா. நெருக்கத்தின் பள்ளத்தாக்கில் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த டெஸ்ட்டில் ஜெயிச்சிருங்க. ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ நிறைய நாள் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மந்திரவாத பில்லி சூனியம் அல்லது உன்னை அடித்து வீழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு பாவம், அதிலிருந்து உன்னை அதையும் சேர்த்து விடுதலையாக்க இருக்கிறார். இந்த தாழ்மையின் அல்லது நீங்கள் வாய்க்காலை வெட்டினதுக்கு ஒரு ஆன்சர் ஆண்டவர்கிட்ட வர இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராக. இதை பார்க்கிற உங்களோடு கூட நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள், உங்களுடைய பள்ளத்தாக்கு நிச்சயம் தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த மாதத்தில் உங்களுக்கு 2 ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.